சார்பணி நிர்வாகிகள் ஒன்றாக கலந்து கொண்டு இன்றைக்கு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுக்கு இந்த வீர அஞ்சலி செலுத்துகின்ற நிகழ்ச்சியை மாநகர் மாவட்ட கழகம் தொடர்ந்து 8 ஆண்டு காலமாக மதுரை மாநகரிலே நடத்தி வருகிறோம். இன்றைக்கும் அனைத்து மக்களும் கழக தொண்டர்கள் அனைவரும் தாய்மார்கள் பெருந்திரளாக இங்கே வந்து இந்த அஞ்சலியில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது எங்களுக்கெல்லாம் பெருத்த மகிழ்ச்சியும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. இன்றைக்கும் தாய்மார்கள் இதயத்தில் அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு இடம் பிடித்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சான்றாக இந்த சூழ்நிலையில் கூட மக்கள் அணி திரண்டு ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கே வந்திருப்பது மகிழ்ச்சியுடையது. ஏனென்றால் இந்த விடியா திமுக ஆட்சியில் விடியல் தருவோம் என்று சொல்லி இன்றைக்கு மக்களுக்கு விடியாமல் போன்ற அளவுக்கு இன்றைக்கி அத்தனை அத்தியாவசிய பொருட்களும் விலை ஏறி இருக்கிறது. கட்டுமான பொருட்கள் விலை ஏறிவிட்டது. எங்கு பார்த்தாலும் ரவுடிகள் தொல்லை, கஞ்சா தாராளமாக கிடைக்கிறது. விஷசாராய மரணங்கள் இந்த ஆட்சியில் நிகழ்கிறது. நீட்டுத் தேர்வு ரத்து என்று சொல்லிவிட்டு இன்றைக்கு நீட்டுத் தேர்வு ரத்து இல்லை. பாலாரும் தேனாரும் ஓடும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட தமிழகத்தில் இருக்காது. மது ஆலையெல்லாம் மூடுவோம், இழுத்து மூடுவோம். அது எவ்வளோ பெரிய வருமானம் வந்தாலும் அதை இழுத்து மூடுவோம் என்று சொன்ன பொம்மை முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது இன்றைக்கு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதை மொத்தமாக மறந்து விட்டார். மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சி தமிழ்நாட்டு மக்களுக்கு விடியலை தந்தது. உண்மையான விடியலை தமிழக மக்களுக்கு தந்தது. ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர திட்டங்கள் தந்தது. யாரும் எண்ணி போக்காத அளவுக்கு திட்டங்கள் தமிழகத்திலே செயல்படுத்தப்பட்டது. இந்த திட்டங்களை பார்த்த மற்ற மாநிலங்களெல்லாம் பின்பற்றி மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் கொண்டு வந்த திட்டங்களை தங்களுடைய மாநிலத்திலும் செயல்படுத்த முற்பட்டார்கள். அதே மாதிரி தான் புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு புரட்சித் தமிழர் எடப்பாடியார் பொறுப்பேற்ற பிறகு மிக சிறந்த திட்டங்களை தந்தார். ஒரு சாமானியனாக சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து மக்களுடைய இன்ப துன்பங்களை தெரிந்து கொண்டவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள். மிகப்பெரிய கொரோனா என்ற தொற்று நோய் உலகத்தை அச்சுறுத்தியிருந்த நேரத்தில் அது தமிழ்நாட்டை அதை கட்டுப்படுத்தி உலக சுகாதார மையமும் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களும் பாராட்டுகின்ற சூழ்நிலையில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திட்டங்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும். கொரோனாவை கட்டுப்படுத்த வேண்டுமானால் அவரை போல நீங்கள் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் கூட்டத்திலே பேசியவர் பாரத பிரதமர். அந்த அளவுக்கு பாராட்டுதலை பெற்றவர். தன்னுடைய ஆட்சியில் அத்தனை துறையும் முதன்மையான துறையாக திகழ்ந்து வைத்தவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார். ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் 24,000க்கும் மேற்பட்ட ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்களை நடத்தியவர் தான் இன்றைக்கு இருக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். திமுகவின் தலைவராக எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அப்படி செய்தார். ஆனால் அன்றைக்கு சமூக ஆர்வலர்கள் என்று சொல்லிக்கொண்டு தமிழக அரசுக்கு எதை செய்தாலும் அதை குற்றம் கண்டுபிடித்து ஊடகங்கள் மூலமாக பரப்பியவர்களால் இன்றைக்கு எங்கோ மறைந்து விட்டார்கள். எங்கே இருக்கிறார் என்றே தெரியவில்லை. பூத கண்ணாடி போட்டு தேட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறது. இன்றைக்கு நடக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அலங்கோலங்களை ஆட்சியை யாரும் கண்டிக்க யாரும் தயாராக இல்லை. இருந்தபோதிலும் தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு மனநிலை மாறி இருக்கிறது. அந்த மனநிலை மாற்றத்தின் அடிப்படையில் தான் நான் காலையிலே தலைநகர் சென்னையிலே எங்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் தலைமையில் நடைபெற்ற
அந்த வீர அஞ்சலி செலுத்தின நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொழுது மக்கள் கடலை சந்தித்தோம். இன்றைக்கு மாலையிலே மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பாக நடத்துகிற இந்த மௌன ஊர்வலத்திலும் மக்களுடைய எழுச்சியை பார்க்க முடிந்தது. அதிவிரைவிலே அந்த குடும்ப ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடியா திமுகவை வீட்டுக்கு அனுப்பி புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சியை மீண்டும் மலர வைக்க இந்த 8வது ஆண்டில் உறுதியேற்கிறோம். ஆனால் இப்போ எதிரணியில் நிறைய பேர் ஜெயலலிதா அவங்களுக்கு புகழஞ்சலி செலுத்தியிருந்தாலும் பலர் உண்மையான ஜெயலலிதா ஆட்சியை நாங்கள் தான் அமைப்போம் அப்படின்ற மாதிரியெல்லாம் ட்விட்லாம் போடுறாங்க. குறிப்பாக டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டியது? எல்லோரும் சொல்லுவாங்க, சொல்ல தகுதி படைத்தது ஒரே இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், ஒரே தலைவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான். எனவே அதை நிறைவேற்றக்கூடிய வல்லமையும் தகுதியும் திறமையும் கொண்ட ஒரு தலைவராக, நிர்வாக திறமை பன்முகத்தன்மை கொண்டவராக திகழ்கிறவர் தான் எடப்பாடியார். எனவே அவருக்கு பின்னால் தான் கழக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக அணிந்த இன்றைக்கு இருக்கிறார்கள். 2 கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் அம்மாவுடைய காலத்தில் 1.5 கோடி தொண்டர்கள் இருந்தார்கள். புரட்சித் தலைவர் காலத்தில் 17 லட்சம் தொண்டர்கள் இருந்தார்கள். எனவே இன்றைக்கு 2 கோடி மேற்பட்ட தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக இதை உருவாக்கி காட்டியவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். எனவே இன்றைக்கி புரட்சி தமிழர் எடப்பாடியாரைத்தான் மக்கள் ஏற்றுக்கொள்கிறார். எங்கு போனாலும் எங்கு சென்றாலும் மக்கள் ஆரவாரமாக அவரை வரவேற்கிறார்கள். தங்க வீட்டு பிள்ளையாக, தங்களுடைய சகோதராக, தங்களுடைய பிரதிநிதியாக பார்க்கிறார்கள். எனவே புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை மலரச் செய்ய, மீண்டும் கொண்டு வர ஒரே தகுதி புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு மட்டும்தான் இருக்குது என்பதை இந்த 8வது ஆண்டு புரட்சி தலைவர் அம்மாவுடைய நினைவு நாளை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன்.